லாஸ்ட் டே ரம்ஜான் வந்துருச்சுங்க. இன்னைக்கு தான் ஈத் உல் ஃபித்ர். ஸோ ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா, காலையில ஸ்பெஷலா சேமியா பாயாசம் ப்ளஸ் வேவிச்ச சிக் பீஸ் குடுத்துருந்தாங்க. அத சாப்பிட்டு நானும், என்னோட ரூம்மேட்ஸும் ஈத் உல் ஃபித்ர் தொழுதுட்டு, அதுக்கப்புறம் என்னோட ரூம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி பாயாசம் செஞ்சிருந்தாங்க. அத கொஞ்சம் நாங்க சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு நாங்க ஒரு 2 டேஸா எங்க குரூப்பா சேர்ந்து நாங்க வந்து பிரியாணி செய்யலாம் ரம்ஜானுக்கு அப்படின்னு நாங்க பிளான் போட்டுட்ருந்தோம். ஸோ அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ற நாள் வந்துருச்சு. ஸோ வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்க ரம்ஜானுக்காக பிரியாணி செஞ்சோம். அதில மோஸ்ட்டா முக்கியமா பார்த்தீங்கன்னா, பசங்க தான் வந்து செஞ்சாங்க. புள்ளைங்க வந்து யாரும் செய்யல பிரியாணிஸ். மோஸ்ட்டா வந்து பசங்க தான் 7 பசங்க என் குரூப்ல இருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லாமே செஞ்சாங்க. லைக் ரைத்தா செஞ்சாங்க, அண்ட் பிரியாணி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பக்கோடா செஞ்சாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் வந்து ஒன்ஸ் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்க ஹட்டுல போயி உட்காந்து 16 பேரும் வந்து உட்காந்து முட்டை, பிரியாணி, சிக்கன் பக்கோடா, அப்புறம் அ எங்க குரூப் மேட்ஸ்ல இருக்கக்கூடிய அவங்க ரூம்மேட்ஸ் வந்து வடை செஞ்சிருந்தாங்க. அதையும் நாங்க நல்லா சாப்பிட்டோம். இன்னைக்கு ரம்ஜான் வந்து ரொம்ப ஸ்பெஷலா போச்சு இந்த வருஷம். அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஒன்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அ சும்மா போகக்கூடாதுல்ல. ஃபேண்டா, கொக்கோ கோலா குடிச்சோம். ஒன்ஸ் குடிச்சதுக்கப்புறம் கடைசியா வந்து நின்டது கேம். நாங்க அப்புறம் குரூப் மேட்ஸ்லாம் சேர்ந்து நாங்க யூனோ கேம்ஸ் விளாண்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் கேம்லாம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இந்த வருஷத்தோட ரம்ஜான் இப்படி தான் போச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு இயர்ல ரம்ஜான் எப்படி போகுதுன்னு தெரில. அதுவும் இந்த மாதிரி நல்லா போகும். ஸோ அன்டில் பாய்.